ஏழரை சனி இன்னும் முடியலை, அதனால் சில பிரச்சனைகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் அதிக கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேலை கிடைச்சே தீரும். அதை சனி பகவான் தடுக்க மாட்டார். ஏன்னா 2ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகும்போது தனத்தை கொடுத்து தான் ஆகணும், பணத்தை கொடுத்து தான் ஆகணும், ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து தான் ஆகணும். தொழிலில் புதுசாக பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது, புதுசாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறது, புதுசாக ஆள் போடுறது, எக்ஸ்பேன்ஷனுக்கு போகாதீங்க. யாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், அது பிரச்சனையை கொடுக்கும். இன்னொருத்தருக்காக கடன் வாங்கி கொடுக்கறது, இன்னொருக்காக ஜாமீன் போடுறது, அவர் கரெக்டாக கட்டுவார் அப்படின்னு நம்பிக்கை வைக்க வேண்டியது தான். ஆனால் அந்த நம்பிக்கைக்காக உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்கள் 12 ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது, முதல்ல இந்த வக்கர நிவர்த்தி ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வரும். ஒரு கிரகம் வக்கரம் அடையும் போது தன்னுடைய இயற்கைக்கு மாறான பலனை கொடுக்கும் அப்படின்ற ஜோதிட சாஸ்திரம். அப்ப சனின்னு சொல்லக்கூடியவர் கர்மகாரகன், தொழில்காரகன். உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து கர்மாக்களுக்கும் சனி பகவான் தான் காரணம். அப்ப அந்த சனி வக்கரமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்காது, நிறைய தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய ஒரு அன்ஆர்டினரி எக்ஸ்பென்சஸ்லாம் நிறைய வந்திருக்கும். முக்கியமா வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்கள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும். இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் வருகின்ற நவம்பர் மாதம் 27ஆம் தேதியிலிருந்து இருக்கு. அவர் பாத்தீங்கன்னா அடுத்த ஜூலை வரைக்கும், ஜூலை 27 வரைக்கும், அதாவது 240 நாட்கள் அவர் வக்கரமா இல்லாம சுப பலனை, சுய பலனை தருவதற்கு காத்திருக்கார். அப்ப இந்த காலகட்டத்தில் எந்தெந்த மாற்றங்கள் நடக்க போகுது, ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் ஒரு மாற்றம் கண்டிப்பா நடந்தே தீரும் இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம். அப்ப அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களா, எந்த விஷயத்துக்கு நாம் மேற்கொள்ளலாம், எந்த விஷயங்கள் செய்யக்கூடாது, எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். சில ராசி அன்பர்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் நிறைய இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா அஷ்டம சனி இருக்கக்கூடியவர்களுக்கு, ஏழரை சனி இருக்கக்கூடியவர்களுக்கு, அர்த்தாஷ்டம சனி இருக்கக்கூடியவர்களுக்கு, கண்டக சனி இருக்கக்கூடியவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்ல எந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கலாம், எதெல்லாம் நடக்க போகுது, எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பதிவை இந்த டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கும்ப ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி ஒரு 60% யோகத்தையும் ஒரு 40% நெகட்டிவும் கொடுக்க போகுது. என்ன நெகட்டிவ் சார் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் எனக்கு வேலையில் மாற்றம் கிடைக்குமா, வேலை இல்லாமல் இருக்கேன், வேலை கிடைக்குமா, எனக்கு வேலையில் நெருக்கடி இருக்குது, அந்த தீருமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு அந்த நெருக்கடி தீரும், வேலை மாற்றம் கிடைக்கும், வேலை கிடைக்கும். ஆனால் என்னன்னா, நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம், நீங்கள் எதிர்பார்த்த ஒரு தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா 7.5 சனி இன்னும் முடியலை, அதனால் சில பிரச்சனைகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் அதிக கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு வேலையில் இருக்கீங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க, கொஞ்சம் சமாளித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. நெருக்கடி கொடுக்க தான் செய்வாங்க. சில அவதூறுகள் உங்கள் மேலே ஏற்படலாம், சில பழி உங்கள் மேலே விழலாம். நீங்கள் கவனமாக இருங்க, எச்சரிக்கையோடு இருக்கணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சார் நான் ஒரு மாறலான் இருக்கேன், எனக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு, மாறுங்க. ஒரு வாட்டி பல முறை அந்த ஆஃபர் நல்ல ஆஃபரா, அதே மாதிரி அங்கே உங்களுக்கு சூழ்நிலையெல்லாம் சாதகமாக இருக்குமான்னு செக் பண்ணிட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேலை கிடைச்சே தீரும். அதை சனி பகவான் தடுக்க மாட்டார். ஏன்னா 2ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகும்போது தனத்தை கொடுத்து தான் ஆகணும், பணத்தை கொடுத்து தான் ஆகணும், ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து தான் ஆகணும். அதனால வேலை இல்லாதவர்கள் தைரியமாக வேலையை கண்டிப்பாக இந்த நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் உறுதியாக கிடைக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் வெளிநாடு செல்ல முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் சென்று வேலை பார்ப்பவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது, ஒரு டிரான்ஸ்ஃபர் தராங்க, அது பனிஷ்மெண்ட்டுன்னு அவங்க நினச்சி கொடுத்தா கூட நீங்கள் அதை எடுத்துக்கங்க, அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் பனிஷ்மெண்ட்டுன்னு போன இடத்துல ஒரு நல்ல பேர் வாங்கி ஒரு பிரபலமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அங்கே ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது, அதை செஞ்சுக்கங்க. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகிறீங்க, தேவையெல்லாம் பணத்தை செலவு பண்ணி போகாதீங்க, லீகல் மீன்ஸில் போங்க. உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கா ஒரு வாட்டி பலது முன்னாடி செக் பண்ணிட்டு இருங்க. சார் நான் வெளிநாட்டு வந்துட்டு சார் அப்படி தான் மாட்டிக்கிட்டேன், இப்போ வேலை இல்லை, சம்பளம் சரியாக கொடுக்க மாட்டுறாங்க,
இல்லை கம்மியான சம்பளத்துக்கு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாறி போங்க. கண்டிப்பாக உறுதியாக நடக்கும். அங்கேயே வேறு ஏதாவது ஸ்டேட்டு, வேறு ஏதாவது பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துக்கு மாறி வேலையை தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அதுமாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் வீடு வாங்குறேன், இடம் வாங்குறேன்ற இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போகாதீங்க. உங்களுடைய வேலையை காப்பாற்றிங்க. நீங்கள் அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திங்க. மனைவி வேலை இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைக்கும், அதன் மூலமாக பண வரவு வரும். கணவர் வேலை இருக்காமல் அவங்களுக்கு கிடைக்கும். உங்கள் குழந்தைங்க அங்கே படித்து முடிச்சு வேலை இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி சப்போர்ட்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டிலையுமே. அதே மாதிரி தப்பான யோசனைகள் எதுவுமே பண்ணாதீங்க. நம்ம அதை செஞ்சலாம் இதை செஞ்சலாம் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு. அதில் ஒன்றும் நடக்காது. கவனமாக இருங்க. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானம் வரும். ஆனால் தொழிலே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உங்களை கட்டி போட்ட மாதிரி சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுலேருந்து வெளில வாங்க. சில விஷயங்கள் நான் இதை செய்ய போகிறேன், செய்ய மாட்டேன், தெளிவாக இருங்க. அப்படி உங்களுக்கு தெளிவு இல்லையா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஃபேமிலி கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்கள் பையன்கிட்ட கேட்கலாம், உங்கள் பொண்ணுக்கிட்ட கேட்கலாம். வயசு கம்மியெல்லாம் யோசிக்காதீங்க. உங்கள் மனைவிகிட்ட கேட்கலாம், கணவர்கிட்ட கேட்கலாம், அம்மா அப்பாட்ட பேசுங்க. பேசுனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சேஞ்சஸ் வரும். தொழிலில் புதுசாக பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது, புதுசாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறது, புதுசாக ஆள் போடுறது, எக்ஸ்பேன்ஷனுக்கு போகாதீங்க. முக்கியமாக கடன் வாங்கி போகவே கூடாது. அதில் கவனமாக இருங்க. இல்லை சார் நிறைய வாய்ப்புகள் வருது, இந்த நேரம் இப்படி சொல்கிறீங்களேன்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்கிறது நல்லது. அதேமாதிரி இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் வரும். ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு திருமணத்தை பண்ணிக்கிறது நல்லது. அதேமாதிரி திருமணத்துலேருந்து சில பேர் வெளில போகலாம், இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்னும் 1 வருஷம் கழித்து உங்களுடைய மனநிலை மாறும். அது வரைக்கும் கொஞ்சம் பிரிஞ்சு கூட இருங்க, தப்பு கிடையாது. இல்லை வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக பிரிஞ்சு இருங்க, அது நல்லதை பண்ணும். அதே போல் இந்த காலகட்டத்தில் குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வு வரும். ஆனால் மருத்துவம் எடுத்தால் மட்டுமே குழந்தை கிடைக்கும். இயற்கையாக கிடைக்கல சார், நான் 2 வருஷம் ஆச்சு 5 வருஷம் ஆச்சுன்றவங்க கண்டிப்பாக மருத்துவம் எடுத்தது மூலமாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் போகாதீங்க. வீடு வாங்குறேன், இடம் வாங்குறேன் சார், அதெல்லாம் எங்கே சார், வீடு விற்றா போதும் சார், இடம் விற்றா போதும். அது நடக்கும். இடம் விற்கும், வீடு விற்கும், அதன் மூலமாக பணம் வரும். என்னன்னா நீங்கள் கடனை தீக்கிற அளவுக்கு நீங்கள் உட்காந்து ரேட்டை சொன்னீங்கன்னா நடக்காது. அதனால் ஓரளவுக்கு மார்க்கெட்டில் போகக்கூடிய ரேட்டு, இல்லை 1000 ரூபா 2000 ரூபா கம்மியாக கேட்டால் கூட விற்றுட்டு வந்துடுங்க. ஏன்னா இந்த 240 நாட்களில் நீங்கள் அதை விற்றுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வட்டி மிச்சமாகும், உங்களுடைய மைண்டு கிளியராக இருக்கும், தேவையில்லாத பிரச்சனை வராது, நிறைய விஷயங்களை யோசிக்கலாம், வேறு ஏதாவது சம்பாதிக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணலாம். அந்த கடனை மைண்டில் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அப்போ அந்த இடத்தை விற்று வீடை விற்று அந்த கடன் பிரச்சனையை தீருங்க, அது நல்லது. அதே போல் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், அது பிரச்சனையை கொடுக்கும். இன்னொருத்தருக்காக கடன் வாங்கி கொடுக்கறது, இன்னொருக்காக ஜாமீன் போகிறது, அவர் கரெக்டாக கட்டுவார் அப்படின்னு நம்பிக்கை வைக்க வேண்டியது தான். ஆனால் அந்த நம்பிக்கைக்காக நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைக்காதீங்க, அதில் உங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்குது, கவனமாக இருங்க. மொத்தத்தில் உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் கவனிச்சுக்கணும். ஏன்னா இந்த 7.5 சனி இன்னும் முடியல, வக்கர நிவர்த்தி ஆகியிருக்காரு. அது நல்லதை கொடுப்பார். நார்மலான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பெருசாக ஓவர் நைட்டில் எல்லாம் மாறிடணும்னு நினச்சா அது நடக்காது. கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய காலமாக அடுத்த 240 நாட்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவானுடைய நிலை நல்லா இருக்குது, கேந்திர திரிகோணத்தில் இருக்குது அப்படின்னா இதை விட சுப பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் நிறைய பேருக்கு சில விஷயங்கள் நடக்கலை, நான் எல்லாம் முயற்சி பண்ணுறேன் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அசுப கிரகங்களின் தசாபுத்தி, அதாவது முக்கியமாக ராகு தசை, கேது தசை, சனி தசை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுப கிரகங்களுடைய தசாபுத்தி, சுக்கிர திசையும் புதன் திசையிலையும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கடன் வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் ஜாதகத்தில் உடைய கிரகநிலைகள், அது மட்டும் இருக்கக்கூடிய கர்மா சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்க, முக்கியமான ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு வாட்டி உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துங்க. அதேமாதிரி ஏதாவது பிரச்சனை கண்டினியூஸாக இருக்குன்னா ஒரு வாட்டி ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா நோட்டில் எழுதுன மாதிரி 51 பக்கம் PDF வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. சில பேர் நோட்டில் எழுதுன மாதிரி கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம், அது 1 வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்குறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி எப்படி பார்க்குறது, முகூர்த்தம் எப்படி குறித்து கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய பிரசன்னமான சோழி பிரசனம் எப்படி பார்க்குறது, எதிர்காலம் நிகழ்காலம் கடந்த காலத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஜாமக்கோள் பிரசனம் எப்படி பார்க்குறது,
அதுக்கப்புறம் கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, கோவிலுக்கு எப்படி எந்தெந்த சாமியை வைக்கலாம், கோவில் நல்லா இருக்கா இல்லையா, கோவிலில் ஏன் பிரச்சனைகள் வருது, கோவிலில் ஏன் நல்லா வளர்ச்சி இல்லை, அந்த மாதிரி சொல்லக்கூடிய தேவ பிரசங்கங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லித்தரோம். இது வந்து ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.